தமிழ்நாடு கிளாஸ் 12 பயாலஜி பப்ளிக் எக்ஸாம் இன்னும் 1.5 நாள் தான் இருக்கு. மனசுக்குள்ள திக் திக்னு இருக்கா? ஒண்ணுமே படிக்கலன்னு தோணுதா? சென்டம் கிடைக்குமாங்கிற டவுட்ல இருக்கீங்களா? நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த டாபிக்ஸ் அண்ட் क्वेश्चंस படிங்க. கன்ஃபார்மா 70 on 70 or at least 60+ உங்களால எடுக்க முடியும். இதை நான் சும்மாலாம் சொல்லல, சயின்டிஃபிக்கலி டேட்டாஸை அனலைஸ் பண்ணி உங்க ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்து சொல்றேன். ஸோ வீடியோவை முழுசா பாருங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கோட இது முடிய போறதில்ல. எக்ஸாம் முடிஞ்சதும் ஆன்சர் கீ, அதுக்கப்புறமா கவுன்சிலிங், அதுக்கப்புறமா அட்மிஷன் சொல்லி உங்களுக்கு தேவையான எல்லாமே நம்ம சேனல்ல வரும். ஸோ சப்ஸ்கிரைப் நவ் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு பயமா இருந்தாலும் இன்னும் படிக்க ஆரம்பிக்கலைனாலும் எஸ் இப்போ ஆரம்பிச்சு நான் 70 on 70 எடுப்பேங்கிறத I will score 70 on 70 அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போட்டு தெரிவிங்க. Let's start the game. So நல்லா கவனிங்க, நமக்கு டோட்டலா 70 மார்க், 35 பாட்டனி, 35 ஜுவாலஜி. நான் இந்த ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தப்போ அங்க எக்ஸாக்டா 62% ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களோட ஸ்பெசிஃபிக் கான்செப்ட்ஸ்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. அது ஒவ்வொரு வருஷமும் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ நீங்க புக்ல இருக்கிற எல்லாத்தையும் படிக்க வேணாம், ஜஸ்ட் அந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் நம்ம 1 மார்க்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். 1 மார்க்ல டோட்டலா 15 மார்க்ஸ், 15 கொஸ்டின்ஸ். இதுல 10ல இருந்து 12 புக் பேக்ல இருந்தே வந்துடும். ஒரு 3-4 மட்டும் இன்சைட் புக் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த இன்சைட் புக் கொஸ்டினையும் உங்களுக்கு அட்டென்ட் பண்ணணும்னா தென் நீங்க டெஃபினிஷன், ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் நம்ம இந்த ஹைலைட்டட் பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்கல்ல அதை மட்டும் நல்லா பாருங்க. 1 மார்க்ல ஷார்ட்டா 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். அடுத்ததா இந்த 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க்கை பொறுத்தவரை கோர் கான்செப்ட்ஸ் அண்ட் சாப்டர்ஸை மிஸ் பண்ணவே கூடாது. பாட்டனியை பொறுத்தவரை asexual and sexual reproduction, classical genetics, principles of ecology ரொம்ப முக்கியம். இதுவே ஜுவாலஜிக்கு போயிட்டீங்கன்னா human reproduction, genetics, human health and diseases ரொம்ப முக்கியம். இந்த சாப்டர்ஸை படிச்சீங்கன்னாவே ஈஸியா மெஜாரிட்டி ஆஃப் 3 மார்க்கையும் 5 மார்க்கையும் அடிச்சிடலாம். அடுத்ததா கம்பல்சரி கொஸ்டின். கம்பல்சரி கொஸ்டின்ஸை பொறுத்தவரை அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இப்போ பயாலஜியில் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ என்ன மேம் அப்ளிகேஷனா அப்படின்னு யோசிக்காதீங்க. என்ன அப்ளிகேஷன் கேட்டாலும் அதோட பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது உங்களுக்கு தெரிஞ்சாவே நீங்க எழுதிடலாம். கோர் கான்செப்ட்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அடுத்ததா டயக்ராம்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உங்க புக்ல இருக்கிற டயக்ராம்ஸை நல்லா பார்த்தீங்கன்னாவே அது 3 மார்க்லயோ 5 மார்க்லயோ கேட்கும்போது உங்களுக்கு கிளியர் கட் மார்க்ஸை தர மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, இன்சைட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி நான் சும்மா 2-3 வருஷ பேப்பரை மட்டும் பார்த்துட்டு இதான்ப்பா இம்பார்ட்டன்ட்னு சொல்லலை. பயங்கரமாக ரிசர்ச் பண்ணி நம்ம டீம் உட்கார்ந்து ஒவ்வொரு PYQஸையும் பார்த்து உங்களுக்கு இந்த டேட்டாவை கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சங்கடமாக இருக்குது. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க, அவங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போது 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்லாம் நான் தனியாக படிக்கணும், கம்பல்சரிக்கு வேற நான் தனியாக ப்ரிப்பேர் பண்ணும் மேம். ஆனால் இந்த கொஸ்டின்லாம் என் கையில் இல்லையே மேம், நான் எப்படி இதையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது, புக்கில் தேடுறதுக்கே நேரம் செலவாகுமே மேம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்காக அந்த வேலையை பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸோட PYQஸை நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி உங்களுக்கான கன்ஃபார்ம் 70 on 70 வாங்குறதுக்கான கொஸ்டின்ஸை ஒரு PDF-ஆக கிரியேட் பண்ணிட்டேன். இது சும்மா எங்கேருந்தோ எடுத்த டேட்டா கிடையாது, உங்களுக்காக நான் உட்கார்ந்து நம்ம டீம் கூட சேர்ந்து இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 100% ஃப்ரீ தான். எல்லாருமே, எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுமே இதை டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே, இந்த வீடியோவை அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணதும் உங்களுக்கு இங்க சேனல் நேம் இருக்கா, சேனல் நேமுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்தீங்கன்னா இங்க மோர்ன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுதா? கரெக்டா? இந்த பேஜில் ஃபர்ஸ்ட் லிங்கா உங்களுக்கு PDF லிங்க் கொடுத்துருக்கான். ரைட், இந்த மாதிரி தான் 70 on 70 PDF லிங்க்கும் இருக்கும். இந்த PDF லிங்க் இங்க கிளிக் பண்ணி ஜஸ்ட் உங்க மொபைல் நம்பரை போட்டு PDF-ஐ டவுன்லோட் பண்ணுங்க. இஃப் இன் கேஸ் டிஸ்கிரிப்ஷன்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தென் அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணி போனீங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன் இருக்கும். எப்படியும் நம்மலாம் கமெண்ட் பார்ப்போம்ல, ஸோ கமெண்ட்ல
பின் கமெண்ட்லேயும் இந்த பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்கள் பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அடுத்ததாக ஒரு சின்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட். நிறைய பேர் வந்து பப்ளிக் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா 23ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில பேர் வந்து நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும்னு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, கையில் 30 நாள் தான் இருக்குது. இதில் இத்தனை சிலபஸையும் படித்து ஸ்ட்ரக்சர்டாக நீங்கள் நீட்டுக்கு போய் இந்த வருஷமே நீட்டை கிளியர் பண்ணணும்னு ஆசையோடு இருப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் சயின்டிஃபிக்லி பேக் ஸ்ட்ரக்சர்டான ஒரு கிராஷ் கோர்ஸை நம்ம உருவாக்கியிருக்கோம். நம்பிக்கை ரிவிஷன் கிராஷ் கோர்ஸ். இந்த கிராஷ் கோர்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக பர்ஃபெக்டாக நீட்டுக்கு என்னவெல்லாம் தேவையோ எல்லாத்தையுமே நாங்கள் கிளாஸ் சொல்லி தருவோம். நான் வந்து கெமிஸ்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த கிளாஸை நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னாலும் அந்த பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம்ல, அதுக்கு கொஞ்சம் கீழே தான் நம்பிக்கை கிராஷ் கோர்ஸ் லிங்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த நம்பிக்கை கிராஷ் கோர்ஸில் 3 விதமான கிளாஸஸ் இருக்குது. ஒன்று ப்ரைம் கிளாஸ் மட்டும் இருக்கும், இன்னொன்று அட்வான்ஸ் கிளாஸ் கூட ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸும் இருக்கும், மூணாவது நம்ம பேட்ச்சு ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸ், அப்புறம் PYQ புக்கு ஹார்ட் காப்பியும் சாஃப்ட் காப்பியும் ரெண்டும் சேர்த்து தந்துடுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மிலிட்ரி லெவல் டிசிப்ளினோட தான் இருக்கும். ஏன்னா 30-40 நாள் தான் நம்ம கையில் இருக்குது. அந்த நாட்களில் உட்காந்து கிளியராக படித்து தெளிவாக படித்து நம்ம நீட்டில் சீட்டை வாங்கணும், கரெக்டாக? ஸோ அதனால தான் அந்த கொஞ்ச நாள் மட்டும் உங்களை ஸ்ட்ரிக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஜாலியாக உங்களை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சேர்த்துருவோம். ஸோ கவலையே படாதீங்க. யாருக்காச்சும் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு போகலாம். ஆல்சோ ஸ்டேட் போர்ட் பசங்க இஃப் இன்கேஸ் ஆஃப்லைன் கோர்ஸ் போகணும் மேம், ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸில் போய் சேரணும் மேம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குமே நம்மள்ட்ட ஆப்ஷன் இருக்குது. நம்ம வேதாந்தோட ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலே நம்பர் 1 அப்படிங்கிற பேரையும் வாங்கியிருக்கு. ஏன்னா அவ்வளோ நல்ல ரிசல்ட் இது வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆஃப்லைன் பேட்சில் டாப் டீச்சர்ஸ், ஸ்டேட் லெவலில் டாப் டீச்சர்ஸ் எல்லாரும் வந்து கிளாஸ் எடுக்கணும். டோட்டலாக 120 செஷன், 6 பார்ட் டெஸ்ட், 5 ஃபுல் டெஸ்ட் வேணும். தத்வா புக்கு, டவுட் ஆப்பு, பெடகாஜி ஆப்புன்னு உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் நீங்கள் நம்மளோட ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸையும் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கிராஷ் கோர்ஸோட உண்மையான ப்ரைஸ் வந்து 25,000. ஆனால் உங்களுக்கு 11,110க்கு தராங்க. செக் பண்ணி பாருங்கள். பேட்சஸ் வந்துட்டு ஆக்சுவலாக 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணணும். பட் பசங்களுக்குலாம் எக்ஸாம் இருக்கிறதுனால எக்ஸாம் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி டேட்டை தள்ளி வச்சுருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கண்ணா. 1 நாள் தான் இருக்கே, என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்காமல் 1 நாள் இருக்குது, இதில் நான் நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணி இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் எடுப்பீங்க. அண்ட் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து வரக்கூடிய கவுன்சிலிங் அட்மிஷன் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் காட் பிளஸ் யூ மை டியர். கண்டிப்பாக நல்ல மார்க்கோட நீங்கள் உங்களோட ட்ரீம் காலேஜில் போய் உட்காருவீங்க. உங்கள் ட்ரீம் காலேஜ் எதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானுமே வேண்டிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.